திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசனம் செய்துவிட்டு ராகு மற்றும் கேது இருவரும் ஓர் இரவு இந்த கோயிலில் தங்கி சிவபெருமானை வழிபட்டதாக கூறப்படுகிறது. அதனை பறைசாற்றும் விதமாக இந்த கோயிலில் ராகு மற்றும் கேது இருவரும் ஒருவரின் பின் ஒருவராக நின்ற கோலத்தில் காட்சி கொடுத்து வருகின்றனர். இந்த திருக்கோயிலில் நவகிரகங்கள் ஒரே இடத்தில் இல்லாமல் தனித்தனியாக காட்சி கொடுப்பது மிகப்பெரிய சிறப்பான ஒன்று. இத்திருக்கோயிலில் சனிக்கிழமை தோறும் சர்பதோஷ நிவர்த்தி பூஜை நடைபெறுகின்றது. இந்த பூஜையில் கலந்து கொண்டு வழிபட்டால் சர்ப தோஷங்கள் அனைத்தும் விலகும் என்பது ஐதீகம். பார்வதி தேவி சிவபெருமானை மதிக்காமல் அவருடைய தந்தை தட்சன் நடத்திய யாகத்திற்கு சென்றார். அப்போது பார்வதி தேவி அவருடைய தந்தை தட்சனால் அவமானப்படுத்தப்பட்டார். இதனால் தனது உயிரை தியாகம் செய்தார் பார்வதி தேவி. இதில் மிக உச்ச கோபம் அடைந்த சிவபெருமான் தனது அம்சமான வீரபத்திரரை அனுப்பி தட்சனின் யாகத்தை அழித்தார். அதற்கு பிறகு சிவபெருமான் பார்வதி தேவியின் உடலை எடுத்து உன்மத்த நடனம் ஆடினார். உச்ச கோபத்தில் சிவபெருமான் நடனமாடிய காரணத்தினால் பார்வதி தேவியின் உடல் அங்கங்கள் பூமியில் பல இடங்களில் சிதறி விழுந்தன. அந்த அனைத்து இடங்களும் சக்தி பீடங்களாக மாறின. அதன் பின்னர் சிவபெருமான் பூமிக்கு வந்து யோகம் மேற்கொள்ள முடிவு செய்தார். அதற்கு தகுந்த இடத்தை பார்ப்பதற்காக தனது கழுத்தில் இருந்த நாகத்தை அனுப்பி வைத்தார். அந்த நாகம் 5 இடங்களை அடையாளம் காட்டியது. அதில் முதலிடம்தான் காளகஸ்தி. 2வது இடம் கூறப்படுவது தற்போது இருக்கும் காட்டாங்குளத்தூர். இந்த கோயிலில்தான் சிவபெருமான் காலத்தீஸ்வரர் காட்சி கொடுத்து வருகிறார். இந்த திருக்கோயிலில் சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக காட்சி கொடுத்து வருகிறார். மேலும் அதிக சக்தி கொண்ட லிங்க திருமேனியாக சிவபெருமான் காட்சி கொடுக்கின்ற காரணத்தினால் நந்திதேவர் இவரை நேராக பார்க்க மாட்டார். சுவரில் ஒரு துளை விட்டு அந்த துவாரத்தின் வழியாக சிவபெருமானை நந்திதேவர் இந்த கோயிலில் தரிசனம் செய்து வருகிறார்.